அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம தினமும் 10 தேர்வில் கெத்துல விட்டமின் குறைபாடுகளால் ஏற்படும் நோய்கள் என்னென்னங்கிறத ஒரு குயிக் ரிவிஷனா பார்த்துடலாம். கண்டிப்பா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களோட ரீகாலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் ஏ குறைஞ்சா என்ன நோய் ஏற்படும்? நிக்டோலோபியா, அதாவது உங்களுக்கு மாலைக்கண் நோய் ஏற்படும். விட்டமின் டி குறைபாட்டினால் எந்த நோய் ஏற்படுகிறது? விட்டமின் டி குறைஞ்சா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்கட்ஸ் என்ற நோய் ஏற்படும். விட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்பு என்ன? விட்டமின் இ குறைஞ்சா ஒருத்தருக்கு ஏற்படும் பாதிப்பு பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை ஏற்படும். விட்டமின் கே குறைபாட்டினால் உடலில் என்ன நிகழும்? விட்டமின் கே குறைஞ்சா உடல்ல என்ன நிகழும்? ரத்தம் உறையாமை ஏற்படும். விட்டமின் B1 குறைபாட்டினால் வரும் நோய் என்ன? விட்டமின் B1 குறைபாட்டினால் வரும் நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிபெரி உண்டாகும். விட்டமின் B5 குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் B5 குறைபாட்டினால் ஏற்படும் நோய் பாத்தீங்கன்னா பெல்லாகரா என்ற நோய் ஏற்படும். விட்டமின் B12 குறைபாட்டினால் எந்த வகை அனீமியா வரும்? விட்டமின் B12 குறைபாட்டினால் பெர்னீசியஸ் அனீமியா ஏற்படும். விட்டமின் சி குறைபாட்டினால் தோன்றும் நோய் என்ன? விட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி நோய் ஏற்படும். கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? கொழுப்பில் கரையும், நம்ம இது ஷார்ட்கட்டா கேடின்னு பார்த்திருப்போம். ADEK, இது கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஆகும். தாதுப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் மனிதனுக்கு எவ்வகை உணவுகளாகும்? தாதுப்புக்கள் வைட்டமின்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கும் உணவுகளாக மனிதனுக்கு உள்ளன. இந்த ஷார்ட்ஸ்ல தினமும் 10 தேர்வில் கெத்துல விட்டமின் குறைபாட்டு நோய்கள் பார்த்தோம். கண்டிப்பா இது உங்க குயிக் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.